4-5 பேர் சேர்ந்து குரூப்பா பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்கள யார் மிகவும் ஆபத்தான மனிதர் அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? யார் ரொம்ப சத்தமா கத்தி பேசுறாங்களோ அவங்களா? தங்களுடைய அறிவை நிரூபிப்பதற்காக துடிச்சுக்கிட்டே இருப்பாரு பாருங்க அவங்களா? அல்லது அடுத்தவங்கள மேனிபுலேட் பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்க இவங்களா? ஆனா இவங்க யாருமே இல்லைங்க. ஏன்னா இவங்க அத்தனை பேரும் தங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்காக பதட்டத்துல எதையாவது பேசிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேசாம, முகத்துல எந்தவித உணர்ச்சியையும் வெளிப்படுத்தாம மௌனமா இருப்பாங்க பாருங்க. அவங்க தாங்க உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான மனிதர்கள். ஏன் தெரியுமா? ஏன்னா மற்றவங்க எல்லாம் வார்த்தைகளை செலவழித்து கொண்டிருக்கும் போது இவங்க மட்டும்தாங்க தகவல்களை சேகரித்து கொண்டே இருப்பாங்க. தங்கள் முன்னாடி இருக்கிற மனிதர்களின் முக மூடியை கிழித்து அவங்க மனசுல ஒளிந்து கொண்டிருக்கும் இருண்ட ரகசியங்களை வெளியே கொண்டு வர்றது வரைக்கும் இவர்களுடைய மௌனம் அவங்கள வாட்டி வதச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். ஒரு வார்த்தை கூட பேசாமல் மனித மனங்களை நம்மளால வசப்படுத்த முடியுங்க. சைக்காலஜில இதற்கு ஒரு வழி இருக்கு. இதத்தான் இந்த சோஷியல் வேக்யூம் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய மௌனத்தை வெப்பனைஸ்டு சைலன்ஸ், அதாவது கூர்மையான ஆயுதமா மாத்தி உங்க முன்னாடி இருக்கிற மனிதர்களின் முக மூடிய நாம எப்படித்தான் கிழிக்கிறது. அது மட்டுமல்ல, அவங்க மனசுல உங்கள் மீது ஒரு பயம் கலந்த அன்ஷேக்கபிள் சோஷியல் அத்தாரிட்டிய எப்படித்தான் உருவாக்குறது அப்படிங்கிற உளவியல் ரகசியங்களையும் தாங்க நாம இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். அதனால கடைசி வரைக்கும் எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ் சைக்காலஜி. நான் சுதா. இப்ப நாம முதல்ல பார்க்க போறது த சோஷியல் வேக்யூம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பற்றி தான். சயின்ஸ்ல வேக்யூம் அப்படின்னா வெற்றிடம் அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக சுற்றி இருக்கிற காற்று வேகமா அந்த இடத்துல சென்று பாயும், அதை நிரப்பும். அதை போலத்தான் உளவியல்லையும் மனித மூளைக்கு ஒரு பலவீனம் இருக்குங்க. உரையாடல் நடந்துட்டு இருக்கும் போது ஒரு வெற்றிடம் ஏற்பட்டா அந்த வெற்றிடத்தை நிரப்பணும் அப்படின்னு மனித மூளை துடிக்கும். மனித மூளை எப்பொழுதும் சமூக ரீதியான தொடர்புகளை, அதாவது சோஷியல் கனெக்ஷனை தாங்க ரொம்ப பாதுகாப்பானதாக பார்க்கும். இப்போ ஒரு உரையாடல் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்துல திடீர்னு ஏற்படக்கூடிய மௌனத்தை அது ஒரு ஆபத்தா அல்லது தாங்க முடியாத அழுத்தமா தாங்க அது எடுத்துக்கும். உளவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு சாதாரண மனுஷனால ஒரு உரையாடலின் போது ஏற்படுகின்ற 4 வினாடி மௌனத்தை தாங்கிக்கவே முடியாது. அப்படி அந்த 4 வினாடிகளில் அவங்களுக்கு கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய ஹார்மோன்கள் அதிகமா சுரக்குமா. அதனால அவங்க மூளை என்ன சொல்லுமா தெரியுமா? அந்த அமைதியை உடைப்பதற்காக ஏதாவது பேசு அப்படின்னு அவங்கள கட்டாயப்படுத்துமா. இப்படி ஒரு வெற்றிடத்தை, ஒரு மௌனத்தை ஏற்படுத்தி சுற்றி இருக்கிறவங்கள பேச வைக்கிறது தாங்க இந்த சோஷியல் வேக்யூம் டெக்னிக் அப்படின்னு சொல்றது. இது எதிராளியின் குணத்தை எடை போட நாம பயன்படுத்தக்கூடிய ஆக்டிவ் டாக்டிக்கல் டூல். இந்த உளவியல் பலவீனத்தை தான் நாம நமக்கான அதிகாரமா, அதாவது த ஹை வேல்யூ அத்தாரிட்டியா மாத்திக்க போறோம். யார் ஒருத்தர் உரையாடல்ல மௌனத்தை கட்டுப்படுத்துறாரோ அவர் தாங்க அந்த உரையாடலின் சூழலை தன்வசப்படுத்துறாரு அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். சரி, இப்ப யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட சண்டைக்கு வர்றாரு.
அல்லது உங்ககிட்ட ஆக்ரோஷமான கேள்விகளை கேட்கிறாரு, அல்லது உங்களை மேனிபுலேட் பண்ணி உங்களை கில்ட் ட்ரிப் பண்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தாங்க நீங்க இந்த சோஷியல் வேக்யூம் டெக்னிக்கை பயன்படுத்தணும். அவங்க உங்களை நோக்கி கத்தும்போது, உங்கள் மீது குற்றச்சாட்டுகளை வீசும்போது நீங்க பதட்டப்படாம அந்த இடத்துல ஒரு வேக்யூமை உருவாக்கணும். இதற்கு உங்களுடைய உடல் மொழி, அதாவது பாடி லாங்குவேஜ் மிகவும் முக்கியங்க. இதுல 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, உங்களுடைய கண் பார்வை. உங்களுடைய கண் பார்வை மிகவும் தளர்வாகவும் உறுதியாகவும் உங்களுடைய பார்வை எதிராளியின் கண்கள் மீதும் இருக்கணும். 2வதா, உங்க முகத்துல கோபமோ சிரிப்போ பயமோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு நியூட்ரலான முகமா இருக்கணும். இது உங்களுடைய தன்னம்பிக்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டும். நீங்க வார்த்தைகளால் பதில் சொல்றதை விட இப்படி அமைதியா இருக்கிறதாங்க மிகவும் ஆபத்தானது. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்ககிட்ட சண்டைக்கு வர்றவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு எதிர் வினையத்தான் எதிர்பார்ப்பாங்க. அதாவது நீங்க ரியாக்ட் ஆகணும், சண்டை போடணும், கத்தணும் அப்படிங்கறதான். ஆனா நீங்க ரியாக்ட் ஆகாம இருக்கிறீங்க பாருங்க, அது அவங்களுக்கு ஒரு எதிர்பார்க்காத திணறடிப்பை உண்டாக்கும். நீங்க இப்படி மௌனத்தை தொடர்ச்சியா மெயின்டைன் பண்ணும்போதுதான் அடுத்ததா வர்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதத்தான் உளவியல்ல இந்த கன்ஃபெஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மனிதர்களை சோதித்து பார்க்கும் தனித்துவமான வழி. உங்களுடைய மௌனத்தால உருவான அசௌகரியத்தை அவங்களால தாங்க முடியாம அவங்க தங்களை நியாயப்படுத்திக்கிறதுக்காக எதையாவது உளர ஆரம்பிப்பாங்க. நான் அதனால அப்படி செய்யல, உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்களாகவே தங்களை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அவர்கள் மனதில் ஒளிந்து கொண்டிருக்கும் ரகசியங்கள் அத்தனையும் தானாகவே கொட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க பேச பேச அவர்களுடைய உண்மையான உள்நோக்கமும் அவங்க மறைவாக ஒளிச்சு வச்சிருந்த அந்த ரகசியங்களும் தானாக வெளியே வரும். ஆரம்பத்துல உங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு போலி முகமூடிய போட்டுட்டு வந்தவங்க உங்களுடைய மௌனத்துக்கு முன்னாடி உடைஞ்சு போய் எப்படியாவது உங்ககிட்ட இருந்து ஒரு அப்ரூவல் வாங்கிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. உங்களுடைய மௌனத்தால அவங்க உடைஞ்சு போறாங்க அப்படிங்கிறத அவர்களுடைய வார்த்தைகளை வச்சே நாம கண்டுபிடிச்சிடலாங்க. அதாவது அவர்களுடைய வார்த்தைகள் தப்பும், ஒரு பதற்றமான நடுக்கம் வரும், அவர்களுடைய டோன் மாறும், கொஞ்சம் சாஃப்டா அவங்க சமாதானம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவர்களுடைய போலியான முகமூடி கிழிந்து அவங்க மனசுல இருக்கக்கூடிய அன்ஃபில்டர்ட் உண்மைகள் தானா வெளியே வர ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த போலி மனிதர்களை கண்டுபிடிக்க இதைவிட சிறந்த வழி வேற எதுவுமே இல்லைங்க. இப்போ அவங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் அவங்களாகவே கொட்டிட்டாங்க. இந்த இடத்துல உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும் தெரியுமா? அதாவது நீங்க எப்படி ஒரு ஆளுமை மிக்க மனிதரா மாறணும் தெரியுமா? அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உடனடியா நீங்க பதிலே சொல்லிடாதீங்க. ஒரு நீண்ட அமைதியான இடைவெளிய விடுங்க. அவங்க மனசுல இருக்கக்கூடிய அத்தனை தற்காப்பு அரண்களும் நீங்கிறது வரைக்கும் உங்களுடைய இந்த அமைதியான இடைவெளி நீடிச்சு இருக்கணும். உங்களுடைய இந்த அமைதியான நீண்ட இடைவெளி மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கும். என்ன தெரியுமா? உங்களை யாரும் அவ்வளவு எளிதாக ஏமாற்றி விட முடியாது, உங்களை எமோஷனல் மேனிபுலேஷன் செய்ய முடியாது அப்படிங்கறத தான். இது அவங்க மனசுல உங்க மேல பயம் கலந்த மரியாதையையும், அதாவது அசைக்க முடியாத சமூக அதிகாரத்தையும், அதாவது அன்ஷேக்கபிள் சோசியல் அத்தாரிட்டியை பெற்றுத்தரும். இன்றைய காலகட்டத்துல மனித உறவுகள் ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்ததா மாறிட்டே வருதுங்க.
குறிப்பா கார்ப்பரேட் மீட்டிங்ல அல்லது ஆன்லைன் வீடியோ கால்ல இந்த டெக்னிக் ரொம்பவே முக்கியமானதுங்க. அங்க நீங்க காட்டுற மௌனமும் நிதானமும் உங்களுக்கு ஒரு மன வலிமையை, உங்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தரும். உண்மையை அறிஞ்சிக்கிறதுக்கும் உங்களுடைய சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கும் இந்த மௌனம் ஒரு மிகச்சிறந்த ஆயுதம்ங்க. சாணக்கியர் கூட மௌனத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வார்த்தைகள் வெள்ளி அப்படின்னா மௌனம் தங்கம் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த 2026 நவீன டிஜிட்டல் உலகத்துல மௌனம் வெறும் தங்கம் மட்டுமே கிடையாதுங்க. அது ஒரு அணு ஆயுதம். இந்த ஆயுதத்தை நாம எப்பொழுது பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இதை போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்கள் எல்லோரையும் இன்னொரு காணொளியில வந்து சந்திக்கிறேன். Until then, சுதா. Thank you.